யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஆண்டவர் இதை யாருக்கு சொல்றாரு? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்துருவாகிய பீலேயாம் இடத்துல இந்த வாக்கு தத்தத்தை சொல்றார். யாருக்கு விரோதமான மந்திரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற? ஏன் ஜனங்களுக்கு விரோதமான மந்திரம் பலிக்காது. இந்த இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. இப்போ மோவாப் என்கிற ஒரு தேசத்தை அவர்கள் கடந்து சென்றாதான் அவர்கள் கானானுக்குள்ள போக முடியும். ஆனா இந்த மோவாப் தேசத்தை அவர்கள் கடக்க கூடாதபடி இந்த பாலாக் என்கிற ராஜா என்ன பண்றான்? இவர்களை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். சண்டை போட்டு தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா இவங்க எகிப்தையே அடிச்சு நாசம் பண்ணிட்டு வந்தவங்க. ஆனா இவங்களை எதனால மடக்கலாம்? ஒரு ஐடியா, மந்திரம் செஞ்சா இவங்களை மடக்கலாம். ஆகவே யாரை பிடிக்கலாம்? பீலேயாம் என்கிற ஒருவனை தேடிச்சார். பீலேயாம் எப்படிப்பட்டவன்? பேயோரின் குமாரனாகிய பீலேயாம் என்னும் குறி சொல்லுகிறவன். தீர்க்கதரிசின்னு சொல்லல பைபிள், குறி சொல்லுகிறவன். கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுவான். கர்த்தர் சொல்லல. அவனுக்குள்ள இருந்த ஒரு சர்பத்தின் ஆவி, அவனுக்குள்ள இருந்த ஒரு பிசாசின் வல்லமை. இப்ப இவனுக்கு கூலி கொடுத்து கொண்டு போறாங்க. வாப்பா, அந்த ராஜா சொல்லி அனுப்புறான். பாலாக் ராஜா, நீ யார் ஆசீர்வதிக்கிறியோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா, நீ யார சபிக்கிறியோ அவர்கள் சபிக்கப்படுவார்களாமே. இந்த பாலாக் ராஜா பீலேயாம கூலி கொடுத்து அனுப்பி வைக்கிறார். ஆண்டவர் தடுக்கிறார். டேய், அங்க போவாது, அது ஏன் ஜனங்க. ஆனா கர்த்தர் சொல்லி அதை மீறி இவன் வருகிறான். இப்போ வந்து அவன் என்ன பண்றான்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணிக்கையை பார்க்க ஒரு மலையின் மேல் ஏறி நிற்கிறான். அந்த மலையின் மேல் ஏறி நின்றவன் 7 பலிப்பிடங்களை கட்டுகிறான். யாருக்கு? கர்த்தருக்கு கட்டினானா? இல்ல, பிசாசுக்கு கொஞ்சம் வல்லமையை கொடுக்க. அப்பதான் இந்த ஜனங்களை சபிக்க முடியும். திரும்ப அந்த இடத்துல முயற்சி செய்யறான். சபிக்கலான்னு வாயை திறந்தா அவனால முடியல. கர்த்தர் வந்து நிக்கிறார். வேற ஒரு டைரக்ஷன்ல அந்த ஜனங்களை பார்த்து அந்த மலையில 7 பலிப்பிடங்களை கட்டுறான். ஒவ்வொரு பலிப்பிடத்திலே ஒரு காளை, ஒரு ஆட்டு கடா என்று சொல்லி பலி எடுக்கிறான். அந்த இடத்துல வாயை திறக்கிறான். அந்த இடத்துல அவனால சபிக்க முடியல. வாயை திறந்தா ஆசீர்வாதமான வார்த்தைகளா வாயிலிருந்து கொட்டது. உபாகமம் 23:5 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவிசாய்க்க மனதில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். நான் சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவர் அந்த சாபங்களை உனக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். பாலாக் வந்து சொல்றான், டேய், உன்னை நான் எதுக்கு கூப்பிட்டு வந்தேன்? இவங்களை சபிக்க சொன்னா நம்ம இவங்க நல்லா இருப்பாங்க, பெருகுவாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. பீலேயாமுக்கே ஒன்னும் புரியல. சபிக்கலாம் தான் வாயை திறக்கிறேன், தொண்டை வரைக்கும் சாபமான வார்த்தைகள் தான் வெளியே வருது. ஆனா நாவல இருந்து வெளியே வரும்போது இந்த ஜனங்க பெருகுவாங்க, இவங்க வளருவாங்க, இவங்க செழிப்பாங்க, இவங்களை அசைக்க முடியாது, இவங்க கோடியா பெருகுவாங்க வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வருகிறது. உங்களுக்கு விரோதமா மந்திரம் செய்யறவன் எல்லாருடைய வாயிலையும் ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமா இன்றைக்கு திருப்புவார். பயப்படாதே.